அட, இப்படியும் ஒரு திருடனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, பைக்கை திருடிட்டு அப்புறமா மனம் திருந்தி மறுபடியும் பைக்கை கொண்டு வந்து விட்டது மட்டும் இல்லாம பிளாக் பாண்டா பயலுங்க அப்படிங்கிற பேர்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு திருடின பைக்கோட டேங்க் கவர்ல 1500 ரூபாய் பணத்தையும் வச்சதோட என்ன திட்டி இருந்தா வருத்தப்படுங்க, இல்லன்னா வருத்தப்பட வைப்போம்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அடேங்கப்பா, இது என்னையா கதையா இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே டி பழையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. இவரோட வீட்டுக்கு பக்கத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த R15 வண்டி திருடு போயிடுச்சு. உடனே வீரமணி திருப்புவனம் காவல் நிலையத்துல வண்டி தொலைஞ்சிட்டதா புகார் கொடுத்தாரு. வழக்கு பதிவு செஞ்ச திருப்புவனம் போலீசார் வண்டியை திருடினது யாருன்னு விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில 4 நாள் கழிச்சு வீரமணியோட வீட்டுக்கு பக்கத்துல அவரோட R15 வண்டி நின்னு இருக்கு. அத பார்த்ததும் வீரமணி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. யாரா இது? யாரு நம்ம வண்டியை எடுத்துட்டு போயிருப்பா? எப்படி வண்டி திரும்ப வந்துச்சு அப்படின்னு வீரமணிக்கு ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தை எல்லாம் தீக்க அந்த வண்டியோட டூம்ல ஒரு கடிதம் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கடிதத்துக்கு பிளாக் பாண்டா தோட்டாக்கள்னு தலைப்பு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்புன்னு அப்புன்னு வெள்ளக்கோடு பயலகன்னும் எழுதியிருக்காங்க. அது என்னதையா அப்படின்னு லெட்டரை திருப்பி பார்த்தா அனுப்புனர்னு போட்டு பிளாக் பாண்டா பயலகன்னு போட்டிருக்காங்க. அது மட்டுமா, பெறுநர் வண்டியின் உரிமையாளர்னு எழுதியிருக்காங்க. இன்னொன்னு எழுதி வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, பொருள்னு குறிப்பிட்டு தான் எந்த சூழல திருட நேர்ந்துச்சுன்னு விளக்கி சொல்லியிருக்காரு. அவர் சொல்றபடி பார்த்தா, நான் வெளியூர்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்போ 4 வழிச்சாலையில ஒரு சின்ன சிக்கல் ஆகி போச்சு. அவசரத்துக்கு உங்க தெருப்பக்கம் வரும்போது உங்க வண்டி என் கண்ணுல சிக்கிருச்சு. சூனாப்பானா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு வண்டியை எடுத்துக்கிட்டேன். இப்ப அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். என் தவற சரி செய்ய நானே 450 கிலோமீட்டர் தாண்டி வந்து உங்க வீட்லயே உங்க வண்டியை நிறுத்திவிட்டேன். நீங்க எப்படியும் என்ன கெட்ட வார்த்தையில பேசியிருப்பீங்க. அதை நினைச்சு வருத்தப்படுங்க, இல்லன்னா நாங்க வருத்தப்பட வைப்போம். இப்படிக்கு பிளாக் பாண்டா பயலுக அப்படின்னு லெட்டரை எழுதி ஒட்டி அதுல கையெழுத்தையும் போட்டு ஒட்டி இருக்காங்க. அத்தோட முடியல, கடிதத்தோட முடிவுல பின் குறிப்புன்னு போட்டு அவசரத்துக்கு R15 வண்டி கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்னோ, வண்டி பெட்ரோல் டேங்க்ல 1500 ரூபாய் பணம் வச்சிருக்க எடுத்துக்கோங்கன்னோ கடிதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அடடடடா, யாரா அந்த திருடன்? டே நான் தான் அந்த திருடன். யாரா அந்த திருடன்? டே நான் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்ற மாதிரி பைக்கை திருடினது மட்டும் இல்லாம மனம் திருந்தி பைக்கை கொண்டு வந்து விட்டுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போன சம்பவம் அந்த பகுதியில சிரிப்பலைய ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் பைக்கை யார் திருடினாங்க அப்படிங்கறத விசாரணை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.